மனைவியிடம் கருத்து கேட்டது முதல் மோடி குடும்பத்தில் இணைந்தது வரை இதற்கு இடையே சமத்துவ மக்கள் கட்சி காணாமல் போனது எப்படி? நேற்றும் இன்றும் சரத்குமார் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணி வைரலா ஆக்கணும்னு ஆசையோட பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றியும் நான் தரக்குறைவாய் பேசியதும் இல்லை, பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல. அதாவது இரவு இவர் தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்பாங்க. மனைவி கிட்ட கேட்க வேற யார்கிட்ட கேட்பாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு கருத்தா? இதெல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் நான் செவி சாய்க்கும் என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மறைந்திருந்து தாக்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டு நேரில் தாக்கி முயற்சி செய்தால் அது சிறப்பா இருக்கும். நான் சொல்றேன். உண்மை நினைச்சு வச்சுக்கோங்க, பாரதத்தின் தலைவர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் 3ஆம் முறை வரும்போதுதான் நாடு செழிக்கும்.